Hello everyone. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி apple French toast roll-ups. As the name suggests, we are going to stove cook the apple with cinnamon, which will give us a delicious twist to the classic French toast. Perfect breakfast recipe for the lazy weekend. It's simple and super quick to make, so let's get started with the ingredients. இதுக்கு half apple and bread slice ஒரு 4, cinnamon powder half a tablespoon, brown sugar 2 tablespoon and egg 1, milk 2 tablespoon and 1 tablespoon of butter. So இதுதான் நம்மளுக்கு தேவை and it requires very minimal ingredients to do this. ஸோ இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சாஸ்பேனை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டரை வந்து அந்த சாஸ்பேனில் க்ரீஸ் பண்ணிடுங்க. ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் க்ரீஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. டில் யுவர் சாஸ்பேன் இஸ் கோட்டட். இப்போது நம்ம கட் பண்ண வச்சுருந்த அந்த ஆப்பிள் சாப்ட் ஆப்பிள்ஸை வந்து நம்ம சாஸ்பேனில் போட்டுருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சின்னமன் பவுடர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுட்டு லிட்டு போட்டு நீங்கள் இதை வந்து வேக விடுங்க till the apple becomes soft. See, இதை வந்து ஜூஸியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க you can cook it for more than 10 minutes so that the apple get very soft. இல்லை ஒரு மாதிரி வாயில் க்ரன்ச்சியாக வேணும் சாப்பிடும் போது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு 3 minutes குக் பண்ணால் இட்ஸ் more than enough. இப்போ நம்ம செப்பரேட் பவுலில் நம்ம எக்கை உடச்சி ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம இந்த ப்ரெட்டை ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டில் தான் முக்கி இதை வந்து நம்ம சமைக்க போகிறோம். ஸோ கீப் தட் ரெடி அசைட். கட் த எட்ஜஸ் ஆஃப் யுவர் பிரெட். அதுக்கப்புறம் ரோலிங் பின் எடுத்து நீங்கள் வந்து ப்ரெட்டை வந்து சப்பாத்தி தட்டுற மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து ஒரு மில்லட் பிரெட், அதனால் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ வீட் பிரெட். ஸோ இட் டென்ஸ் டு பிரேக். ஆனால் நீங்கள் பிளெயின் பிரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உடையாது. ஸோ இதில் வந்து 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அந்த ஆப்பிள் ஸ்டஃபிங்கை வந்து சமைச்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் லெட் இட் கூல். அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டில் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ரோல் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாம் மடித்து விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக் அண்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கிற பேஸ்ட்டை வந்து நீங்கள் உள்ளே தடவிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இதை தடவாமல் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ வில் பி ஏபிள் டு ஸ்டில் ரோல் இட். பேனில் வந்து மீதி இருக்கிற அந்த 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டரில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து இந்த பேனில் நீங்கள் ஃபுல்லாக கோட் பண்ணிடுங்க. கோட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்விஸ்ட் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக டிப் பண்ணி இதை வந்து நீங்கள் இந்த பேனில் போட்டு மீடியம் ஹீட்டில் சமைக்க வேண்டியது தான். இது வந்து ஆப்பிள் அண்ட் சின்னமன் பவுடர் அண்ட் சுகர் போட்டு நம்ம சமைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இதே வந்து இந்த ஸ்டஃபிங் ஆப்பிள் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் பனானா கூட வச்சு செய்யலாம், விச் இஸ் ஸ்டில் டெலிஷியஸ். நான் இதை செஞ்சுருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இது எப்படி வந்திருக்குன்றது. யூ கேன் ஆல்வேஸ் சர்வ் திஸ் வித் ஹனி, அப்படி இல்லைனா பவுடர்ட் சுகர் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.